காவேரி கங்கா கிட்ட தான் விஜய் கிட்ட எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கங்காவும் ஒரு வழியா காவேரிக்கு என்ன பண்ணணுன்றத சொல்லி புரிய வைக்க, உடனே காவேரியும் பேசாம நம்ம கங்காக்கா சொல்ற மாதிரியே விஜய் கிட்ட நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத பேசிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசுறதுக்காக போக, அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கங்காவும் இந்த விஷயத்த குமரன் கிட்ட வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட குமரனும், இந்த காவேரிக்கும் விஜய்க்கும் நடுவில் இருக்க காதலை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, ஆனா கங்காவோ இல்லைங்க, எனக்கு இதை பார்க்கும்போது கவலையாக தான் இருக்குது. என்னதான் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இவ்வளோ காதல் இருந்தாலும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுசாக வெளிப்படுத்தாமல் இருக்கிறதே ஒரு விதத்தில் எனக்கு பயத்தை உருவாக்குதுங்க. எங்கே ஒருவேளை இவங்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்சு போயிடுவாங்களான்னு கூட எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு காவேரியோட லைஃப்பை பற்றி யோசிச்சு கங்கா ரொம்பவே கவலைப்பட்டு குமரன் கிட்ட பேசிட்டு இருக்க. உடனே குமரனும், கங்கா நீ எதுக்காக கவலைப்படுற? கண்டிப்பாக விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெண்ணிலாவோட உடம்ப சீக்கிரமாக சரி பண்ணி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கும் மேலே காவேரி அவங்க எந்த காரணத்தை கொண்டு கைவிட மாட்டாங்கன்றதுல நான் முழு நம்பிக்கையோட இருக்கேன். சொல்ல போனா காவேரியை விட எனக்கு தான் விஜய் மேல அதிகமான நம்பிக்கைன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கங்காவும் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் உண்மையை சொல்ல போன காவேரியும் விஜய பாக்குறதுக்காக போகும்போது அப்ப கரெக்டா விஜய் வெண்ணிலாவோட ரூம்குள்ளதான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வெண்ணிலாவுக்கு செட் பண்ண கேர்டேக்கருமே அவங்க கூட இருந்து வெண்ணிலாவை கவனிச்சுட்டு இருக்க. விஜயும் வெண்ணிலாவுக்கு என்னெல்லாம் எப்போல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையோட அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அந்த கேர்டேக்கரும் உண்மை தெரியாம வெண்ணிலா தான் விஜயோட வைஃப்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை விஜய் கிட்ட சொல்லாம, சரிங்க சார் நான் கண்டிப்பா இவங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன், எந்த விஷயம்னாலும் உங்களுக்கு முதல்ல கால் பண்ணி சொல்றேன்னு சொல்ல விஜயும் கரெக்டா ஒரு ஃபோன் கால் வந்துடுவே. உடனே அதை பேசுறதுக்காக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அப்போ அந்த கேர்டேக்கர் வெளியே வந்து காவேரி கிட்ட, பரவாயில்ல இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கதை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ இதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஜயும் வெண்ணிலாவும் ஒன்னா இருக்கதை பாக்குறவங்க எல்லாருமே அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் வெண்ணிலா கிட்ட நடந்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இன்னுமே கவலையோட அங்க நின்றுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வந்த விஜயும் காவேரியோட முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட, என்னாச்சு காவேரி, ஏன் ஏதோ வருத்தப்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அப்ப கரெக்டா அந்த கேர்டேக்கரும், சார் உங்களோட ஒய்ஃபுனா அதுக்கப்புறமா நான் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன், நீங்க எந்த கவலையும் இல்லாம உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்ல உடனே இந்த மாதிரி வெண்ணிலாவோட தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் சொன்ன உடனே செம்ம ஷாக்கோட விஜய் காவேரியை பார்க்க, காவேரியும் செம்ம கடுப்போட எப்பவும் போல அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்தா விஜயும், ஐயோ ஏற்கனவே எனக்கும் இவளுக்கும் நடுவுல இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த கேர்டேக்கர் வேற தேவையில்லாம வெண்ணிலாவை என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இந்த காவேரி கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க போலயே, அதனாலதான் இவளோட முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் கிட்ட, இங்க பாருங்க அவ என்னோட ஒய்ஃப்லாம் கிடையாது, இந்தோ இப்போ இங்க இருந்து இவ்வளோ கோவமா கிளம்பி போறாளே இவ தான் என்னோட ஒய்ஃப், ஏன் தான் இப்படி பண்றீங்களோ அப்படின்னு கேட்க. உடனே அந்த கேர்டேக்கரும், ஐயோ சாரி சார் நான் தெரியாம உங்க ஒய்ஃப் கிட்ட அவங்களும் உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசிட்டேன், அதனாலதான் அவங்க கோவமா போயிட்டு இருக்காங்க போல, பேசாம நான் அவங்க கிட்ட போயிட்டு சாரி கேட்டுட்டு வந்துட்டோமான்னு சொல்ல. ஆனா விஜயும், இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் என் ஒய்ஃபை பார்த்துக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாமல் இப்படிலாம் தயவு செஞ்சு பேசி வேற ஒருத்தவங்களோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் காமெடியாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் காவேரியை பார்க்க போக, ஆனால் காவேரியோ நான் இந்த விஷயத்தால எந்த வருத்தமும் இல்லாத மாதிரி விஜய் கிட்ட மறுபடியுமே காட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயும் இந்த காவேரியோட நடிப்பை பார்த்தா எனக்கு செம்ம கோவமும் வருது, அதே சமயம் கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து சரி ஆஃபீஸ்ல இருந்து வேற கால் மேலே காலாக வந்துட்டு இருக்க, முதல்ல அந்த வேலையை முடிப்போம் அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் காவேரியோ இந்த பக்கம் ரொம்பவே சோகமாக இருக்கா. ஆனால் விஜயோ தனக்கு கிடைக்கிற டைமில் காவேரிக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டும் இருக்காங்க. அதனால காவேரி கொஞ்சம் திருப்தியாக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த கங்கா கிட்ட போய் சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ விஜய் மேலே ரொம்பவே அன்பாகவும் அக்கறையாகவும் தான் இருக்காங்கன்னு தோணுது. ஆனால் சில நேரங்களில் அவங்க சும்மா கடமைக்காக தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்களோன்னு கூட தோணுதுன்னு உங்களோட மனசில் இருக்க எல்லா விஷயத்தையுமே கங்கா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே இந்த விஷயத்தினால கங்கா இன்னுமே காவேரியோட லைஃப்பை பற்றி கவலைப்பட்டு குமரன் கிட்ட பேச, உடனே குமரனும் இந்த விஷயத்துக்கு எப்படியாவது ஒரு தீர்வை கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா காவேரியும் சரி கங்காவும் சரி தேவையில்லாம கவலைப்பட்டு என்னையும் விஜயையும் பாடா படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விஜய் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக அவங்களோட கம்பெனிக்கு போனது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட காவேரி வெண்ணிலாவை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்றத புட்டு புட்டு வச்சிடறாங்க. உடனே இதை கேட்டுட்டு விஜயும், நான் அப்பவே யோசிச்சேன், இதனாலதான் அந்த மேடம் கிட்ட படிச்சு படிச்சு கேட்டேன் நீ வெண்ணிலாவை பத்தி என்ன நினைக்கிறேன்றத, ஆனா அவ திமிரு எடுத்துப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டுட்டான்னு அவங்க மேல கோவப்பட
ஆனா குமரனும் காவேரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காவேரி எப்பவுமே தன்னோட சோகத்தை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டா. அதனாலதான் அவ உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இருந்திருப்பா. ஆனா நீங்களும் அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து இதை பேசுறதுக்காக வந்தனே தவிர மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு நீங்க எப்படியாவது காவேரி கிட்ட உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெளிவா புரிய வைக்காத நல்லதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப உடனே விஜயும் குமரனுக்கு நன்றி சொல்லிட்டு காவேரி கிட்ட ஓப்பனா இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க.